ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா திணை அரிசியை வச்சு திணை பொங்கல் தாங்க. நாளைக்கு தைப்பூசம் இல்லையா, முருகப்பெருமானுக்கு பிடிச்ச திணை அரிசியை வச்சு நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 டம்ளர் திணை அரிசி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். டஸ்ட்டெலாம் இருந்தால் க்ளீன் ஆகிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊறட்டும் அரை மணி நேரம். அதுக்கப்புறம் இது ஒரு பேனில் நம்ம அரை கப் சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் கழுவி வச்சுருக்க சிறுபருப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க திணை அரிசி, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தம் நான் 5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் அந்த கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணியை நான் அந்த பாத்திரத்தில் ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேங்க. மீதி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் கணக்கு சேர்த்துருக்கேன். இது மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு 5-6 விசில் கிட்ட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க, உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி. கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது வெந்து வரட்டும். வெந்து வர கேப்பில் நம்ம இன்னொரு பேனில் 1.5 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு டஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். டஸ்ட் இருந்ததுன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர்லேயும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இது இப்போ நீங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது ஆற கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நெய்யில் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 25 கிராம் நெய் விட்டுருக்கேன். அது கூடவே நமக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதில் சேர்த்து கிண்டி இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.